இதான் சார். வாங்க 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 வாங்க. வணக்கம். தாமரை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. சீக்கிரம் வா. வாங்க 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 தம்பி, உள்ள வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. உட்காரு. தேங்க்யூ சார். உட்காருங்க. உட்காருங்க சார். வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. ஆனா அந்த காலத்து வீடு. வீட்டுக்கெல்லாம் என்னப்பா மதிப்பு? இடம் தான் மெயின். ஏன் சார், இங்கெல்லாம் லேண்டு என்ன விலை போகுது? ஸ்கொயர் ஃபீட் எப்படியும் 2500 3000 இருக்குமா? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நாம புதுசா ஒன்றும் வாங்க போறதில்ல, அதனால விலை விவரம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அது சரி, தம்பி ஏதோ இறால் பண்ண வச்சிருக்கிறதா தரகர் சொன்னாரே. ஆமாம் சார். டெஃபினட் ப்ராஃபிட் எதில் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பண்ணுறது வழக்கம். கோவளம் தாண்டி எனக்கு 4 குளம் இருக்கு. பக்கத்துலேயே ஒரு கோழி பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணு பூரணி +2 முடிச்சுட்டு கேட்டரிங் படிச்சிருக்காங்க. படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு வீட்லயே சின்னதா ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கா. அப்படிதாங்க இருக்கணும். என்ன கேட்டா படிப்பை மட்டும் இல்ல, எதையும் வேஸ்ட் பண்றது தப்பு. நம்ம ஊர்ல ஒரு கர்ச்சிப்பு இல்லைங்க, ஒரு குண்டூசிய இலவசம் வாங்க முடியுமா? எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. விலை முக்கியமா இருக்க இடத்துல வருமானம் வளமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது சரி, மெஸ்ல தோராயமா எவ்வளவு வரும்? அது அவளைத்தான் தம்பி கேட்கணும். ஓ, டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. நீங்க முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா. சரி, இப்ப வந்துடுறேன். கூட்டிட்டு வா. குடுமா. வணக்கங்க. என் பேரு பிரகலாதன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை. இறால் பண்ண, கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்கேன். அது சரி, நீங்க வீட்டுல மெஸ் நடத்துறதா உங்க அம்மா சொன்னாங்க. நல்ல விஷயங்க. இப்படியே டெவலப் பண்ணா சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு 4 பசங்கன்னு தரகர் சொன்னாரே. ஆமாம்மா, இவ ஒருத்தி தான் பொண்ணு. இவளுக்கு மூத்தவன் ஒருத்தன் இருக்கான். தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேங்க. பூர்ணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. வீட்டு காரியமாகட்டும், மெஸ் வேலையாகட்டும், இல்ல ஊர்ல யாருக்காவது ஏதாவது உதவின்னு வந்து கேட்கட்டும், எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. மனசுதாங்க, வேற என்னத்த சொல்றது. சோறு போடுற வேலையில இருக்கிறவங்களுக்கு மனசு சுத்தம் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு போறவங்கள கூட ஏன்னு கேட்காத மனசு யாருக்குங்க வரும்? இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோங்க. ஏங்க, நீங்க அக்கௌண்ட் நோட் மெயின்டைன் பண்ணலாமே? டெய்லி எல்லாராலையும் பணம் கொடுத்து சாப்பிட முடியாதுன்னா மந்த்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமே? எதுக்கு சொல்றேன்னா, லாஸ் இஸ் ஏ லாஸ். ஒரு அரிசி கூட ஓசில வாங்க முடியாது. ஒரு இட்லி தோசை எப்படி சும்மா கொடுக்குறீங்க? எனக்கு பணம் 2ஆம் பட்சம் தான். இந்த வேலை எனக்கு சந்தோஷமா இருக்கு. 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறதை விட பணம் பெருசா? சரியா போச்சு. ஹோட்டல்காரங்களா அப்படி நினைச்சா பொழப்பு என்ன ஆகுறது? பிசினஸ்ல காசு தாங்க சாமி. நாம சாமிக்கு வேலை பார்க்குற ஆளுங்க. இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அதை தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன் பூரணி, ஒரு லோனு கீழே போட்டு சின்னதா ஒரு டெம்போ ஒன்று வாங்கிட்டா ஹோம் டெலிவரி பண்ணிடலாம்ல? 500 600க்கு வேலை பார்க்க பசங்க கிடப்பாங்கல்ல? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏங்க, பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யறதா இருக்கீங்க? நாங்க பணக்காரங்க இல்லைங்க, அதே சமயத்துல ஒண்ணு இல்லாதவங்களும் இல்ல. என் பொண்ணுக்கு 30 சவரன் நகை போட்டுறோம். மாப்பிள்ளைக்கு தனியா 6 சவரன் செஞ்சிடலான்னு இருக்கோம். கல்யாணத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்க லேண்ட் எதுவும் வேற வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, இந்த வீடு தான் என்னுடைய ஒரே சொத்து. ஓ, அப்ப இந்த வீட்ல 4 ஷேரா? சார், கிளம்புறீங்களா? உங்களுக்கு டைம் ஆயிருக்கும்.
என் மெஸ்ல போடுற டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நான் மெனு போர்டுல விலை எழுதுனதில்ல. நீங்க எனக்கு என்ன விலைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இது சரியா வராது சார். பூரணி, என்னம்மா பேசுற? இல்லப்பா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வேண்டாம், இவங்கள போ சொல்லிடுங்க. என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. என் பொண்ணு பூரணி பணத்தை என்னைக்குமே பெருசா நினைக்க மாட்டான். நீங்க பணத்தை தவிர வேற எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதான் இது ஒத்து வருமோ வராதோங்கிற பயத்துல. நல்லா இருக்கட்டும் சார். பள்ளிமலை பக்கம் போய் அடிவாரத்துல குதிரை வண்டி நிற்கும், அதை எடுத்துட்டு சுத்தி வாங்க. ரொம்ப நல்லவனா உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் கிடப்பான். கையில தட்டுல சில்லறையும் வச்சிருப்பான். அவன் தான் கரெக்டா இருப்பான். அவனுக்கு வேணா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. ஏன் என்ன நிக்கிறீங்க? கிளம்புங்க. ஓடி. அப்பவே சொன்ன கேட்டீங்களா? தரகர் நல்ல நல்ல பொண்ணு கௌரவம் சொன்னாரு. தெரியா? இப்படி மரியாதை தெரியாத ஜென்மமாவா இருக்கும்? சொல்லுங்க. என் பொண்ணு பூரணிக்கு 10 வருஷமா வரன் பார்த்துட்டு வர்றோம். இது வரைக்கும் எந்த இடமும் சரியா அமையல. பார்க்காத ஜோசியர் இல்ல, போகாத கோவில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல. ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது புரியவே இல்லைங்க. ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. 28 வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு அவளை கரை சேர்க்க முடியாம, அடுத்தவங்கள பத்தியும் கவனிக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சமயத்துல ஏண்டா பெத்தோன்னு வெக்கப்படுற மாதிரி இருக்குங்க. அடடா, எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்க? இத பாருங்க ஐயா, கல்யாணம் தள்ளி போறதுக்கு ஜாதக ரீதியா நிறைய காரணங்கள் இருக்கு. உங்க பொண்ணு ஜாதகத்தை மேலோட்டமா தான் இப்ப பார்த்தேன். செவ்வாய் தோஷ ஜாதகம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வைங்க, அதே மாதிரி தோஷம் உள்ள பிள்ளைங்க ஜாதகம் கிடைச்சிரும். ஆனா களத்திர தோஷமும் காலசர்ப்ப தோஷமும் இருக்கு. இதுக்கு பரிகாரம் ஒண்ணுதான் வழி. நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க ஐயா. காளஹஸ்தி போ சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டோம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்விளக்கு போட சொன்னாங்க, அதையும் செஞ்சுக்கிட்டு வரோம். என்ன செஞ்சாலும் கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குதுங்க. கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க, தள்ளி போகுதுன்னு வேணா சொல்லிக்கிங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்காது யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்க. ஆனா 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கோமே. ஐயா, கல்யாணம் ஏன் தள்ளி போகுதுங்கிறதுக்கு ஒரு 8 காரணம் சொல்லலாம். 7ஆம் வீட்டு அதிபதி வக்கரமடைஞ்சா கல்யாணம் தள்ளும். அவன் நீச்சம் அடைஞ்சாலும் தள்ளும். அவன் பலம் இல்லாத போனாலும் தள்ளும். 7ஆம் வீட்டு அதிபதி நீச்ச கிரகங்களோட கூட்டி சேர்ந்தா கூட கல்யாணம் தள்ளி தான் போகும். இதே மாதிரி சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சாலும் தள்ளி தான் போகும். அவன் நீச்சம் அடைஞ்சா பலவீனப்பட்டு போனா தீய கிரக சேர்க்கை அவனுக்கு நடந்தாலும் இதே தான் நடக்கும். நல்லது நடக்க என்ன செய்யணும்னு நீங்க தான் ஐயா சொல்லணும். எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இவளுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். இவளால அவனுடைய வாழ்க்கை செட்டில் ஆகாம இருக்கு. அடடா, பசங்க என்ன பண்றாங்க? உங்க மூத்த பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? மூத்த பையன் மெடிக்கல் ரெப்பா இருக்கான். ஆனா அந்த வேலையை அவன் பார்ட் டைமா தான் பாக்குறான். பின்ன ஃபுல் டைமா வேற என்னதான் வேலை பாக்குறாரு? ஹாய் சாவித்ரி, எப்படி இருக்க? நேத்து பார்த்த மாதிரி தான் இருக்கேன். அம்மா, அவர் வந்திருக்காரு. சாவித்ரி, அம்மா எது கூப்பிடுற? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். சாவித்ரி, இந்த நோட் புக்கை பாரு. இதெல்லாம் ரஃப் நோட்டா யூஸ் பண்ணிக்க. காலி ஆயிடுச்சுன்னா சொல்லு, இன்னும் நிறைய தரேன். உங்க கம்பெனி ரொம்ப பாவம். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணட்டோன்னு இதெல்லாம் உங்க கம்பெனி கொடுத்து அனுப்புனா நீங்க என்னடானா இங்க எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க. அப்ப டாக்டர்ஸ்க்கு கொடுக்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாவிமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது மாதிரி 1000 நோட் புக் என் வீட்டுல இருக்கு. அது சரி, உன் அக்கா எங்க? அதானே பார்த்தேன். அங்க பாருங்க.
வாங்க. குட் ஈவினிங் அங்கிள். இந்த பக்கம் ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன். அப்படியே சாவிக்குட்டிக்கு நோட் புக்கு கீ செயின் இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு. ஒரு வகையில நீங்க ரொம்ப பாவம் சார். ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்ல உடம்பு நல்லா இருந்தாலும் நீங்க டெய்லி டாக்டர் பார்க்கணும்ல, அதான் சொன்னேன். குட் ஜோக். உனக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு சாவி. ஐ லைக் இட். சாவித்ரி, என்னம்மா? காபி சாப்பிடுறாரான்னு கேளுமா. என்ன ஆண்டி நீங்களே கேட்க மாட்டீங்களா? தாராளமா சாப்பிடுறேன், எடுத்துட்டு வாங்க. அம்மா, அக்கா எப்ப வரும்னு சொல்லிட்டு போனாளா? தெரியலடி, எப்படியும் ஒரு 7 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓ, உங்க அக்கா வீட்ல இல்லையா? அப்புறம் அங்கிள், வேற என்ன விசேஷம்? காஃபி வர்ற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டு போமே. ராஜி, காப்பி ரெடியா? இந்தாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. வீட்ல இருந்து அப்பா அம்மா எதுவும் சொல்லி விட்டாங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் 8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எதுவுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. எப்ப கேட்டாலும் தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் எவ்வளவு நாள் தான்ப்பா பொறுமையா இருக்கிறது? ஆண்டி, அது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் பூனைக்கு ரொம்ப சீரியஸா அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படியும் 1 or 2 monthsல முடிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். பொறுமையா இல்லாமையாப்பா நாங்க 8 மாசம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க பொண்ணுக்கு வயசு ஏறிட்டே போகுது பாருங்க. ஒண்ணு நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா நாங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றது நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே. புரியுதுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவலோட வர்றேன். என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? அவர் தான் போயிட்டார்ல, என்னடி சிரிப்பு உனக்கு? உட்காந்து படி. சரியா போச்சு. ஆனா அவரையும் குத்தம் சொல்ல முடியாது. பார்த்து வச்ச பொண்ணை கட்டிக்க முடியலன்னா அவருக்கு தானே சங்கடம். அடுத்த பிள்ளை என்ன பண்றாரு? இவனுக்காவது 30 வயசுல பொண்ணு பார்த்தோம். எங்க 2வது புள்ள வேல்முருகனுக்கு அவன் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி முடிச்ச உடனே நிச்சயம் ஆயிடுச்சுங்க. இவரோட தங்கச்சி பொண்ணு வளர்மதியை தான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு 2 குடும்பத்திலயும் பேசி நாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டோங்க. ஓஹோ, அவர் என்ன பண்றாப்ல? வேல்முருகன் என்ன பண்றான்னு ஒத்த வார்த்தையில கேட்டா பதில் சொல்ல முடியாது. அவன் என்னென்னலாம் பண்றான்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பதில் சொல்ல முடியும். ஏண்டா இந்த டியூஷன் சென்டர்ல சேரணும்னு சொன்னேன். ஆமாப்பா, இந்த இடத்துக்கு ஒரு ராசி இருக்குன்னு பசங்களாம் சொல்றாங்கப்பா. ஒண்ணு எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ, இல்லனா லவ் செட் ஆயிடும். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்குமாப்பா? ஏய், ஒரு நபர் கமிஷன் மாதிரி சென்டர் நடத்துறாங்களேடா. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. வா போய் விசாரிக்கலாம். வா சார். வாங்க சார். இங்க டியூஷன் சென்டர் நடக்குதுன்னு இதுதான் சார். தம்பி தியானத்துல இருக்காரா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். +2 ரிசல்ட் வந்து 2 மாசம் தானே ஆச்சு. இங்க படிச்ச எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. 100% பாஸ் ஆனா திருஷ்டி பட்டுருன்னு இந்த தம்பி மட்டும் ஃபெயில் ஆயிட்டா சார். இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்து பாருங்க, ஹால் நிரம்பி எல்லாரும் நின்னுகிட்டே பாடம் படிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ராசியான சென்டர் சார். அப்பா நான் சொல்லல. டேய் நீ சும்மா இருடா. சார், என் பையன் நல்லா படிப்பான். ஆனா கணக்குல மட்டும் கொஞ்சம் வீக்கு. அதுல நல்ல மார்க் எடுத்துட்டா 1000 தாண்டிடுவான். அப்புறம் ஈஸியா இன்ஜினியரிங் சேர்த்துடுவேன். கணக்கு பண்றதுல எங்க சென்டர் சென்டம் எடுக்கிற சென்டர் சார். என்னது? நோ 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 நோ, கணக்குல இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சென்டம்னு சொல்ல வந்தேன் சார். ஓஹோ,
என்ன சார் யோசிக்கிறீங்க? நம்பி உங்க பையனை விட்டுட்டு போங்க சார். இவனை இன்னொரு ராமானுஜமா நான் ஆக்கி காட்டுறேன். கண்டிப்பா சார், நம்புங்க. சீ, விட்ரி, என்ன பண்ற? பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, நீ பேசி கழிச்சது போதும். ஆளையில அது கடையில யாருக்கு மாமா டீ ஆத்துற? வா படத்துக்கு போலாம். சன் பிக்சர்ஸோட குட்டி புலி படத்துக்கு. எனக்கு சசிகுமார்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் லூசு, இருந்து இப்பதான் ஒரு மாக்கா மாட்டிருக்கான். அவனை விட்டுட்டு வர சொல்றியா நீ? அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் இரு. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அது என் முறை பொண்ணு, கொஞ்சம் விளையாட்டு பொண்ணு. நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தான் சொல்லணும். இப்ப என் பையனை எங்க சேர்த்துட்டு போனோம்னு வைங்க, அவன் உட்கார ஒரு சேர் கூட இல்லையே. அவன் என்ன தரையிலையா உட்காருவான்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? என் சேர் சும்மா தான் கிடக்குது சார், அதுல உட்கார வச்சிடறேன் நானு. எல்லா சேரையும் பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கேன், நாளைக்கு வந்துடும் சார். நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. இந்த சென்டர்ல மொத்தம் 2 சேர் தான். தோ அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானே, அவனே இந்த சென்டர்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். இந்த சிட்டில யாருக்கும் இன்னும் துணிச்சல் வரல என் மாமாட்ட டியூஷன் படிக்கிற அளவுக்கு. ஏய், படத்துக்கு கூப்பிட்டேன்ல, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல. நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். விளையாட்டு பொண்ணு சார் அது. நீங்க சொல்லுங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஆன மாதிரி தான் சார். சின்ன வயசுலயே பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ப்ராப்பர் கல்யாணம் தான் எப்பன்னு தெரியல. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். உங்க சென்டர்ல இப்படி காத்தாடுத, வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பொண்ணை பெத்தவங்க யோசிப்பாங்களா? என்னதான் முறை பொண்ணுனாலும் வாழ்ந்தாகணும்னா வருமானம் முக்கியம் இல்ல? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க சார். பொதுவா நான் டைமை வேஸ்ட் பண்றதே இல்ல. பார்ட் டைமா LIC ஏஜென்ட்டா ஒர்க் பண்றேன் சார். இப்போ உங்க பையனை எடுத்துக்கோங்களேன். அவன் பேர்ல 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுத்தா, அவன் ரிட்டையர் ஆகும்போது மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் வர மாதிரி ஸ்கீம் இருக்கு. பாக்குறீங்களா சார்? இருக்கட்டும். இது நல்ல தொழில் தான். டியூஷன்ல சம்பாதிக்கிறத விட இத நல்லா நம்பலாம். பாலிசி ரினிவல் வேலை டெய்லி 2 ஹவரோட சரி சார். மிச்ச நேரத்துல ரியல் எஸ்டேட் புரோக்கிங் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். திண்டிவனம் தாண்டி சதுரடி வெறும் 200 ரூபான்னு நிறைய இடம் இருக்கு சார். சார் பாக்குறீங்களா சார்? வாங்கி போட்டா 4 வருஷத்துல லாபம் பார்த்தலாம் சார். ஓ, ரியல் எஸ்டேட் வேறயா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. இதுல என்ன சார் ஆச்சரியம்? இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யலனா எப்படி? முன்னாடி நானும் எல்லாரும் மாதிரியும் சோம்பேறித்தனமா தான் சுத்திட்டு இருந்தேன். ஒரு மூலிகை மருந்து சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து தான் எனக்குள்ள இவ்வளவு எனர்ஜி வந்தது. அண்டார்டிகா பனிக்காட்டுல கிடைக்கிற மூலிகையை வச்சு செஞ்சது 100% ஆயுர்வேத மருந்து சார். மாசம் வெறும் 1000 ரூபாய் தான் சார் செலவு. உங்க சன்னுக்கு வாங்கி கொடுங்க சார். கணக்குல 100க்கு 110 எடுப்பா சார் இவன். அப்படியா? அப்ப டியூஷன் எதுக்கு தண்ட செலவு? மருந்த வாங்கி கொடுத்துட்டு மார்க் எடுக்க சொல்லிடுறேன். டேய் வாடா சார். ஐயோ சார். எங்க நம்பிக்கையே எங்க 3வது புள்ள ஐயப்பன் தாங்க. இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கான், இன்டர்வியூக்கு போயிருக்கான். இனிமேதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அண்ணா, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன ட்ரீட் கேட்கறியோ அந்த ட்ரீட் உனக்குண்ணா. நான்லாம் என்ன தம்பி, வெறும் பியூனு. ஒரு போஸ்ட்டுக்கு 28 பேர் வந்துக்கிறாங்க. சரி வாங்க டீ சாப்பிடுவோம். சரி தம்பி. அண்ணா, ஆமா, உங்க கம்பெனில இந்த ரெக்கமெண்டேஷனுக்குலாம் இடம் இருக்கா? நீ வேற தம்பி, எங்க MD பயங்கரமான ஆளு. அவங்க பொண்ணே ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாரு. ஓ, உங்க MDக்கு பொண்ணு இருக்கா? என்ன வயசு? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. எங்க MDயோட பொண்ணு அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கு. கொடுத்து வச்ச MD, கொடுத்து வச்ச பொண்ணு. எனக்கும் தான் அமெரிக்கால போய் படிக்கணும்னு ஆசை. எங்க நடந்துச்சு? எங்க அப்பாவால லோக்கல் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தானே சீட் வாங்க முடிஞ்சு. அக்கா, எனக்கு சூடா ஒரு கூல் ட்ரிங்க். அண்ணா, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? நான் மிக்சிங் சரக்கெல்லாம் தனியா அடிக்கிறது இல்ல. பெஜாரான ஆளுதான். அண்ணா, செலக்ட் ஆனா ஃபோன் பண்றதா சொல்லியிருந்தாங்களே, எப்பனா பண்ணுவாங்க? தெரியல தம்பி. எங்க MD மிட் நைட்ல தான் ஃபோன் பண்ணுவாரு. டே டைம்ல சைலண்ட்ல போட்டுருவாரு. ஐயோ, நான் தூங்கிட்டேன்னா எப்படின்னா எடுக்கிறது? மிஸ்டு கால் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணா. எப்படியாச்சும் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்ண்ணா. படிச்சு முடிச்சுட்டு 1 மாசம் கூட வீட்டுல தண்டச்சோறு தின்னக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கண்ணே. உன்னால முடிஞ்சா எப்படியாச்சும் உங்க MD கிட்ட சொல்லி இந்த வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண. அதெல்லாம் நடக்காது தம்பி. அவரா என்ன முடிவு பண்றாரோ அதுதான். ஹலோ மிஸ்டர் ஐயப்பன். எஸ். இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டதா எங்க MD சொல்ல சொன்னாங்க. நாளைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் கையோட வாங்கிட்டு போய். இஸ் இட்? தேங்க் யூ, ரியலி தேங்க் யூ வெரி மச். இப்போ உடனே வரேன் சார். என்னாச்சு தம்பி?
மேல எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்பத்தை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. ஐயா, ஜோசியம் எனக்கு தொழில் இல்ல, என் வாழ்க்கையே அதுதான். நீங்க கொடுக்க போற காசுக்காக அவசரமா 4 கணக்கு போட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்க பொண்ணு ஜாதகத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நிறைய வேலை இருக்கு. 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்க. திரும்ப வாங்க, அதுக்குள்ள தெளிவா கணக்கு போட்டு எழுதி வச்சு கொடுத்துடுறேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கும். என் வார்த்தையை நம்புங்க. அடுத்த வாரம் வாங்க. சரிங்க ஐயா.